டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். திமுகவின் மற்றொரு அமைச்சர் மீது அரசு பணியில் சேர்ப்பதற்காக லஞ்சம் வாங்கிக் கொண்டு பணியாட்களை சேர்த்ததாக அமலாக்கத்துறை ஒரு புகார் மனுவை தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை தலைவருக்கு அனுப்பியிருக்கிறது. அதிலும் நாங்கள் மேற்கொண்ட ரெய்டு என்று சொல்லக்கூடிய நேரடி சோதனை மற்றும் விசாரணை அடிப்படையில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்டவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 15 பேர் லஞ்சம் வாங்கியதற்கான சான்றுகள், ஆவணங்கள், சாட்சியங்களோடு நாங்கள் விசாரணையில் தரவுகளை எடுத்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு 232 பக்க அறிக்கையாக நாங்கள் உங்களிடம் அளித்திருக்கிறோம் என்று தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு கடிதமும் அதே போன்று 232 பக்க அறிக்கையும் அமலாக்கத்துறை அனுப்பியிருக்கிறது. இத்தகைய அதிர்ச்சி தரும் குற்றச்சாட்டு, புகார் யார் மீது, எந்த துறையின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்றால் தமிழ்நாடு அரசினுடைய நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் KN நேரு மீது நேரடியாகவே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு அடிப்படை ஆதாரமாக சான்றுகளையும் ஆதாரங்களையும் அதே போல KN நேரு அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய உதவியாளர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகியோரது அலைபேசி எண்கள் மற்றும் அவற்றிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட சான்றுகள், ஆவணங்கள், ஹவாலா பணத்தினுடைய அந்த கரன்சி நோட்டுகளினுடைய படங்கள் ஆகியவற்றை எல்லாம் இணைத்து 232 பக்க அறிக்கையை தமிழ்நாடு காவல்துறை தலைவரிடம் அளித்திருக்கிறது அமலாக்கத்துறை. திமுகவில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது ஏற்கனவே இதே போன்று அரசு பணிக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு சேர்த்ததாக இதே திமுக ஆட்சியில் அப்பொழுது செந்தில் பாலாஜி எதிர்க்கட்சியில் இருந்தபோது அவர் மீது கொடுத்த புகார், அது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து அந்த திமுகவில் இணைந்த செந்தில் பாலாஜி மீது புகார் தரப்பட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து அவர் சிறையில் இருந்த வரலாறெல்லாம் உலகம் அறிந்த ஒன்று. இப்படிப்பட்ட நிலையில் திமுகவினுடைய மிக முக்கியமான அமைச்சர்களில் ஒருவரான, மாவட்ட செயலாளர்களில் ஒருவரான KN நேரு அவர்கள் மீது அமலாக்கத்துறை சான்றுகள் ஆதாரங்களுடன் 232 பக்க அறிக்கையை தாக்கல் செய்து இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு அறிக்கை அளித்திருக்கிறார்கள், புகாரும் அளித்திருக்கிறார்கள். அதாவது அமலாக்கத்துறை என்பது அது புகார் அளிப்பதற்கு தகுதியுடைய ஒரு முகமை. அவர்கள் நேரடியாக ஒரு இடத்தில் சென்று ஆய்வு மேற்கொண்டு, ரெய்டு மேற்கொண்டு, ஆவணங்களை கைப்பற்றி, சான்றுகளை கைப்பற்றி அதை முறையாக அவர்கள் புகாராக முகமைகளுக்கு தரலாம். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு இந்த புகாரை அமலாக்கத்துறை அளித்திருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் தமிழ்நாடு காவல்துறை விசாரணை மேற்கொண்டு அது தவறு இருந்தால் உரிய நடவடிக்கை எடுத்தாக வேண்டிய நிலையில் தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் எப்படியெல்லாம் நடக்கவில்லை, இது வேண்டுமென்றே ஒரு பொய்யாக கூறப்பட்டது என்றெல்லாம் KN நேரு அமைச்சர்கள் அவர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றித்தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இந்த நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இருக்கக்கூடிய KN நேரு அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் எழுத்துத் தேர்வை நடத்தினார்கள். அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த துறைகளுக்கு பணியாளர் கிட்டத்தட்ட 2558 பணியிடங்களுக்கு அவர்கள் ஆட்களை தேர்ந்தெடுப்பதற்காக முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விண்ணப்பங்கள் எல்லாம் பெற்று அவர்களை எல்லாம் தேர்வுகள் எழுத வச்சிருக்காங்க. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் எழுத்துத் தேர்வை நடத்தி 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. பின்னர் தகுதியானவருக்கு வந்து கலந்தாய்வு, கவுன்சிலிங் சொல்ற ஆங்கிலத்தில் கலந்தாய்வு கூட்டம்லாம் நடைபெற்றிருக்கு. இறுதி முடிவுகள் கடந்த ஜூலை 4ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்டிருக்கு. இதில் தான் என்னன்னு வந்து பார்த்தா, இந்த முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே பிரமுகர்கள் அனுப்பிய விண்ணப்பங்கள், கலந்தாய்வு அழைப்பிதழ்கள் ஆகியவை KN நேரு உதவியாளர்களின் கைபேசிகளிலிருந்து மீட்கப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முடிவுகள் வெளியாவதற்கு சில நாட்களுக்கு முன்பே தேர்வானவர்களின் பெயர்கள் இவர்களிடையே பரிமாறப்பட்டதாகவும், ரமேஷின் கைபேசியில் ரவிச்சந்திரன், செல்வமணி உள்ளிட்டோரின் குறிப்புகளுடன் முக்கியத்துவம், முன்னுரிமை அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட நபர்களின் பட்டியல் கிடைத்ததாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் நெருங்கிய உதவியாளராக அடையாளம் காணப்பட்ட செல்வமணி கலந்தாய்வு முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே பிரமுகர்களிடம் விண்ணப்பதாரர்களின் விவரங்களை பெற்றதாகவும், ஒரு பிரமுகருக்கு அவருக்கு நன்றி தெரிவித்து மேலும் சென்னை மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சியில் நியமனம் செய்ய உதவுமாறு கேட்டதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ரவிச்சந்திரனுடன் 28 ஆண்டுகளாக இணைந்து பணியாற்றிய கவிப்பிரசாத்
ஆரம்ப பட்டியலில் தேர்வாகாத ஒரு விண்ணப்பதாரின் பெயரை இறுதி மதிப்பெண் பட்டியலில் சேர்த்ததாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது இந்த மனுவில் அப்படின்னு தகவல்கள் வெளியாக இருக்கு. ரவிச்சந்திரன் தொழில்துறையில் இணை இயக்குநராக பணியாற்றும் ஒருவரின் மகளின் தேர்வை உறுதி செய்ததாகவும் ஹவாலா பரிவர்த்தனைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட 10 கரன்சி நோட்டுகளின் புகைப்படங்களும் வாட்ஸ்அப் உரையாடல்களில் பகிரப்பட்டதாகவும் அமலாக்கத்துறையினுடைய அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நகராட்சி நிர்வாகம் அதே போல் அந்த குடிநீர் வழங்கல் துறையில் பணியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல்ல கால் ஃபார் பண்ணுறாங்க, அழைப்பு விடுக்கிறாங்க. அதற்கு ஏராளமான பேர் விண்ணப்பிக்கிறாங்க. அவர்களுக்கு எழுத்து தேர்வுலாம் நடத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த திரைப்படங்களில் பார்ப்பதை போல எழுத்து தேர்வு நடந்தது ஒன்று, கடைசியில் அதில் பணி கிடைக்க பெற்றவர்கள் வேறு அப்படிங்கிற மாதிரியான வந்திருக்கு. இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதில் மிக முக்கியமாக அமைச்சர் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 232 பக்கத்தில் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. இதையே தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தமிழ்நாடு காவல்துறைக்கு அமலாக்கத்துறை புகார் தெரிவித்திருக்கிறது. கடிதம் அனுப்பியிருக்கிறது. நிறைய பேர் பத்திரிகை ஊடகங்களில் கடிதம் அனுப்பியிருக்கிறதுன்னு போடுறாங்க. கடிதமெல்லாம் கிடையாது. அமலாக்கத்துறை ஒரு நேரடியாக கைது செய்து தண்டனை கொடுக்க முடியாது. அவர்கள் புகார் கொடுக்கலாம், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் தாங்கள் நேரடியாக தலையிட்டு நேரடி சோதனை என்று சொல்லக்கூடிய ரெய்டு என்று சொல்லக்கூடிய நேரடி சோதனை, அதன் மூலமாக ஆவணங்கள் சான்றுகள் எல்லாம் கைப்பற்றி உரிய முகமையிடம் புகார் தெரிவிக்கலாம். அந்த புகாரின் அடிப்படையில் அவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கலாம். இதுதான் அமலாக்கத்துறையினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையில் இப்பொழுது தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு இந்த புகாரை கொடுத்திருக்கிறது அமலாக்கத்துறை. 232 அறிக்கைகள், 2538 அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 150 பேருக்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவர்கள் வாங்கியதற்கான முகாந்திரம் இருக்கிறது. 15 பேருக்கு இவர்கள் 15 பேருக்கு வேலை பெற்றுத் தருவதற்காக இவர்கள் நடத்திய தகவல் தொடர்பு, அலைபேசி வழியான தகவல் தொடர்பு ஆகியவற்றையெல்லாம் நாங்கள் மீட்டெடுத்திருக்கிறோம் என்று அந்த சான்றுகளையும் இந்த இதில் இணைச்சிருக்காங்க. இதுதான் மிக முக்கியமாக இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது. இந்த அமலாக்கத்துறை இந்த புகாரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பணம் சலுகை தடுப்பு சட்டம் PMLA பிரிவு 66(2) கீழ் தமிழக காவல்துறை இந்த விசாரணை தொடங்க வேண்டும் அப்படின்னு புகார் கூறியிருக்காங்க. அமலாக்கத்துறையின் தகவல்படி 130 பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள், நகரத்திட்ட அதிகாரிகள், சுகாதார ஆய்வாளர்கள் பணியிடங்களுக்கான தேர்வு முறைமையில் மோசடி நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்காங்க. இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, KN நேரு அவர்கள் அக்டோபர் 29 என்ன பண்ணாங்கன்னா, இந்த விவகாரம் தொடர்பாக மறுப்பு தெரிவித்து அது தொடர்பான விளக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக நேருவின் உதவியாளர்கள் கவி பிரசாத் மற்றும் மணிவண்ணன் இருவரும் தங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செல்வமணி, ரமேஷ், ராமச்சந்திரன் அவங்க அந்த 3 பேரும் இதுவரையும் எந்த விதமான மறுப்பும் அறிவிக்கல அப்படிங்கிறது தான் இன்றைய மிக முக்கியமாக நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இதில் என்ன மிக முக்கியமாக இத்தனை முறைகேடுகள் இவர்கள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு KN நேரு அமைச்சர் அவர்களுடைய உதவியாளர்கள், உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இவர்கள் இவ்வாறு தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே பல்வேறு தேர்வர்களிடம் தொடர்பு கொண்டு அல்லது அவர்களுக்கு பரிந்துரை செய்பவர்களிடம் தொடர்பு கொண்டு பணப்பரிமாற்றம் செய்துள்ளதாகவும் சிபாரிசு செய்துள்ளதாகவும் அதற்கான ஆவணங்கள், தகவல் தொடர்புகள் ஆகியவற்றையெல்லாம் அமலாக்கத்துறை சேகரித்திருக்கிறது, சான்றுகளாக்கி இருக்கிறது, ஆவணமாக்கி இருக்கிறது. இதுதான் முக்கியம். இது எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமானது, இது அனைத்துமே அமைச்சர் KN நேரு அவர்களுக்கு தெரியும் என்று அமலாக்கத்துறை நேரடியாகவே குற்றம் சாட்டியிருக்கிறது. ஆக இதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு சிக்கலாக KN நேரு அவர்களுக்கு, அமைச்சர் அவர்களுக்கு பார்க்கப்படுகிறது. என்னுடைய உதவியாளர்களை என்ன தெரியாமல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது என்பதைத்தான் அமலாக்கத்துறை மிக துல்லியமாக கோடிட்டு காட்டியிருக்கிறது. இத்தனையும் அமைச்சருக்கு தெரியும் என்று சொல்லியிருக்கிறது. ஆக அமைச்சருடைய உதவியாளர்களின் அவருடைய அலைபேசி அழைப்புகள், பண பரிவர்த்தனை ஆகியவற்றெல்லாம் சான்றுகளையும் சாட்சியங்களையும் ஆவணங்களையும் திரட்டியுள்ள அமலாக்கத்துறை இது அனைத்துமே KN நேரு அமைச்சர் அவர்களுக்கு தெரிந்ததான் நடந்திருக்கிறது என்று நேரடியாக KN நேரு அவர்களை நோக்கி தனது சுட்டு விரலை நீட்டி இருக்கிறது அமலாக்கத்துறை. அதற்கு சான்றுகளாக, ஆவணங்களாக 232 பக்க அறிக்கையையும் தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு அனுப்பியிருக்கிறது. தற்பொழுது தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்ய போகிறது, அமைச்சர் KN நேரு தரப்பில் என்ன செய்ய போகிறார்கள், எதையடுத்து அமலாக்கத்துறை அடுத்து என்ன செய்ய போகிறது என்பதெல்லாம் தான் அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய ஒரு திருப்பங்களாக இருக்க போகின்றன. ஏற்கனவே செந்தில் பாலாஜி பணி நியமனத்திற்காக அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது நீங்கள் அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது சிறைக்கு செல்கிறீர்களா என்கிற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கேட்டிருக்கிறது. தற்பொழுது மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு புகார், குற்றச்சாட்டு தற்பொழுது திமுக அரசு மீது எழுந்திருக்கிறது. குறிப்பாக அதனுடைய அமைச்சர் மீது எழுந்திருக்கிறது. ஏற்கனவே டாஸ்மாக் ஊழல்
ஒரு பக்கம் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிபிஐ வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அது வேண்டாம் என்று இரண்டாவது முறையாக தமிழ்நாடு அரசு அங்கே தாக்கல் செய்திருக்கிறது. ஏராளமான அளவிற்கு உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் தமிழ்நாடு குறிப்பாக திமுக அரசு பல்வேறு எதிர்வினைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர் நேரு அவர்கள் மீதான இந்த குற்றச்சாட்டு இதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டியது என்றால், ஒவ்வொரு பணி நியமனத்திற்கும் 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரை லஞ்சம் பெறப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தனது புகாரில் கூறியிருக்கிறது. அப்படி பார்த்தா சமூக ஊடகங்களில் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 2538 பணியிடங்களா அத்தனைக்கும் பெருக்கல் 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் போட்டோம்னா கிட்டத்தட்ட 600 கோடியிலிருந்து 800 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி இருக்கிறது என்று சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவிட்டு இருக்கு. ஆனால் அமலாக்கத்துறை சொல்லியிருப்பது என்னவென்றால் 15 பேருக்கு இதற்கான 15 தேர்வர்களுக்காக இவர்கள் பரிமாறிக்கொண்ட தகவல்களை நாங்கள் சான்றுகளாக திரட்டியிருக்கிறோம். 150 பேர் வரையில் லஞ்சம் பெற்றதற்கு உறுதியான முகாந்திரங்கள் இருக்கின்றன. எனவே இன்னும் நம்ம ஆழமாக விசாரித்தால் இந்த 2538 பணியிடங்களில் எத்தனை பேரிடம் இவர்கள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணியில் அமர்த்தினார்கள் என்பது தெரிய வரும் என்பதுதான் அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய ஒன்று. திமுக அரசு இந்த முறை மிக கடுமையான பல எதிர்வினைகளை, விமர்சனங்களை, லஞ்ச புகார்களை, அதிலும் குறிப்பாக நேரு போன்ற அமைச்சர்கள் மீது நேரடியாக பெற்றிருப்பது என்பது ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டை நோக்கி தமது பார்வையை திருப்புவதற்கான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.